கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நிகழ்வுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் பேராயர் ஐயாவர்களையும் நம் ஆலோசனை சங்க செயலர் ஆண்டவரே உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து அழைத்து வந்து இந்த ஆசீர்வாதமான ஆலயத்திலே அது பிரவேசிக்க கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்வு இந்த திருச்சபை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நிகழ்வாக நீர் மாற்றத்தின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இப்பொழுது ஐயா அவர்கள், பேராயர் ஐயா அவர்கள் இந்த ஆலய பயன்பாட்டிற்காக பொறுத்திருக்கிற தொலைக்காட்சி பெட்டியை ஏற்றுக்கொள்கிறோம். பிதா குமார பசுத்த திருநாமத்தினாலே நான் புதிதாக வாழ்ந்திருக்கின்ற இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நான் திறந்து வைக்கிறேன். இப்பொழுது ஐயா அவர்களையும் அவர்கள் சபை சங்கத்தின் சார்பாக கணவன் பேராயர் ஐயா அவர்களை செயலர் ஐயா அவர்களுக்கு சபை சங்க செயலர் உயர்கல்வி கழக தலைவர் ஐயா அவர்களை போராட்டவர்கள் நம்புகிறோம். தமிழ் சிகிச்சை சேர்ந்த திருச்சியின் பொருளாதார ஐயா அவர்களை சந்திரன் சார் அவர்கள் நம்புகிறோம். இந்த ஆலயத்தின் சபை ஆயர் சாயராஜ் ஐயா அவர்களை குருபாதம் குமார
குமார் ஐயா அவர்களை ஜெயபால் அவர்கள். செயலரம்மா அவர்களை வெற்றிலை இசைக்க செயலர். தொலைக்காட்சி பெட்டியை காட்டியாக பெண்புரஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக செக்ரட்டரி ஐயா அவர்கள். செயலர் ஐயா அவர்கள் தற்போது சிறிய வாழ்த்து. இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தில் மகாகண பேராய உட்பட ஆலோசனை உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் சபை குருமார்கள், விசேஷமாக இந்த சபையினுடைய சபை குரு, சபை சங்க செயலர், பொருளர், சபை உறுப்பினர்கள், பயர் மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலோடு ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அவசரமாக நாங்கள் ஐயர் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அந்த வேலை நீங்கள் சர்ச்சைக்கு வந்துட்டு போவோம் சொல்லி ஐயரும் பிசி செக்ரட்டரியும் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அருமையான 2 தொலைக்காட்சிகளை நீங்கள் கொண்டு வந்து அதில் நம்முடைய கர்த்தருடைய பாடல்களை பாடி மகிழும்படியாக, அதை கண்டு கழிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கீங்க. அதற்காக சபை சங்கத்திற்கும், சபை குருவுக்கும், சபை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய உள்ளங்கணித நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அதிகமான இந்த பரமக்குடி பகுதிகள் வளர வேண்டும். ஆகையினால அதற்கு இன்னும் அதிகமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அனைத்து மக்களிடமும், எல்லா வீடுகளுக்கும் சென்று வீடு சந்திப்புகள், அதே போன்று எல்லா மக்களிடமும் கிராமங்களிலும் சர்ச் ஃபண்ட் தயவு செய்து வாங்குங்கள். எல்லா மக்களும் சர்ச் ஃபண்ட் கட்டி நம்முடைய வருவாய்கள் பெருக வேண்டும். எல்லாரும் அந்த நம்முடைய திருச்சபையினுடைய காரியங்கள் குறித்து அறிந்திருக்க வேண்டும். இந்த பிற சபைகளை பற்றி கிராமத்தில் இருக்கிற மக்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. பெந்தகோஸ்து சபைனா இந்த சபை எப்படி இருக்கும், இந்த சபையில் என்ன செய்கிறாங்கலாம் தெரியுது. ஆனால் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையாகிய பாரம்பரியமிக்க ஒரு ஆவிக்குரிய சபை தீன் சபை என்பதை நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஆகையினால தயவுசெய்து அவைகளையும் நீங்கள் கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து உதயராஜ் பிரதர் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். குறிப்பாக நம்முடைய தென்பகுதிக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் ஆலோசனை விவரங்கள்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆனால் மழைக்காலமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம், ரெண்டாவது தூரமான பகுதிகளாகவும் இந்த எங்கள் பகுதிகள் இருக்கிறதுனாலையும் அனைவரும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று நான் பேராயர் அவர்களுக்கும் ஆலய சங்கத்துக்கும் ஏற்கனவே நம்ம பரமக்குடியை ஒரு மறை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், திருவள்ளூரை ஒரு மறைமுகம் அறிவிக்க வேண்டும் என்று நம்ம எஸ்சிசியில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். வருகிற ஜனவரி மாதத்தில் இந்த பரமக்குடியை மையமாக கொண்டு பரமக்குடி மறை மாவட்டம் என்ற ஒன்றை தயவு செய்து நம் ஆலோசனத்தின் சார்பில் எஸ்சிசி நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அதை அறிவித்தால் இந்த பகுதி மக்கள் வளர்வதற்கு, ஏன்னா இப்போ எங்களுக்கு இந்த இங்கிருந்து நம்ம புதுக்கோட்டை தான் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்கிறதுனால சென்னை கூட வர முடியாத சூழ்நிலை, தூரம் அவருக்கு ப்ரோக்ராம்கள் இருந்திருக்கும். ஆகையினால இதை முதல்வத்தூர், பரமக்குடி, இளையாங்குடி, சாலை கிராமம், தொண்டி, கமுதி, திருச்சுழி இதை உள்ளடக்கி ஒரு 5-6 குருசேகர்களை இணைத்து ஒரு மறைமாட்டமாக ஆக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். அதை மகாகணம் பேராயருடைய கவனத்திற்கும் நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதை நம்ம ஜனவரியில் நம்ம அறிவித்து அது குருசேகரங்களால்
செயல்பட்டு சொன்னால் அவங்க வளர்ச்சிக்கு மற்ற தொடர்பு கம்யூனிகேஷன் மற்ற காரியங்கள் ஈஸியாக இருக்கும் என்பதை சொல்லி இனி கொடுத்த வரவேற்புக்கு தொடர்ந்து நான் நன்றியை தெரிவித்து சபை சங்கத்திற்கும் சபை குருவுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். குறிப்பாக என்னுடைய மாமா மாசலாம் இந்த நேரத்தில் இல்லாத எங்களுக்கு ஒருவேளை வருத்தம் அளித்தாலும் கூட அந்த இடத்தை நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக என் அன்பு சகோதரர் ராஜகுமார் அண்ணன் அவர்கள் அதை எல்லாவற்றையும் சீராக நீங்கள் இந்த குருசேகரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு என் மனமார்ந்த கருத்தை நான் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜிம்மா ரமேஷ் ஜிம்மா சத்யதாஸ் அவர்களுக்கு ரமேஷ் ஜெயக்குமார் யோகன் அவர்களுக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு அடுத்த நிகழ்வு காத்திருப்பதனாலே ஒரு சில வார்த்தைகள் மட்டும். 1990 நான் முதல் முறையாக பரமக்குடிக்கு வந்து நான் சமயத்தில் துரராஜ் ஐதியில் இருந்தேன். அப்போது ஹாஸ்டல் ஸ்கூலில் இருந்துச்சு. அந்த மனைவி கூட இன்னும் மதுரையில் இருக்கிற இருந்துச்சு. ஆமாம், அந்த துரராஜ் ஐயர் தான் இங்கே இருந்தார். இன்னைக்கு இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது. இங்கே பகுதியில் இருந்த ஒரு கிராமத்துக்கு இந்த சென்டர் ஸ்பிரிச்சுவல் சென்டர் சார்பாக நாங்கள் ஊழி செய்து வந்தோம். அதுக்கு பிறகு 2018 வந்து நான் பார்த்து அந்த கோயிலுக்குள்ளே வயசான ஒரு கோயிலுக்குள்ளே இங்கே இருந்தார். அந்த ஞாபகம் இந்த நாளில் போகிற வழியில் கர்த்தர் மூளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இது ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய சபை குரு. நான் வரும்போதே அந்த வாசலில் சொன்னேன், இவருடைய காலத்தில் 2023 போட்ட கல்வெட்டு அது நிறைவேறணும். அந்த கிருபையை பாக்கியத்தை கடவுள் அது என்ன சொல்லி உங்களுக்கு தெரியும். 2023 போட்ட கல்வெட்டு அது அப்படியே இருக்குது. இவருடைய காலத்தில் அதை நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிங்க. கர்த்தர் கிருபை செய்தார். இங்கே உள்ள கடைங்க அதெல்லாம் அந்த வாடகை எல்லாம் சரியாக வரட்டும், அதை வாங்குங்க. கர்த்தர் உடைய வளர்ச்சி, கேம்பஸுடைய வளர்ச்சியை ஆசீர்வதித்து செயலர் அவர்கள் சொன்னதை போல ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு தனி மறை மாவட்டமாக இதை நாங்கள் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை செய்வார். கடவுளின் ஆசீர்வாதம் கொடுத்து இருப்பதாக நாம் ஆண்டை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தன்மையான வேலையிலே நம்மை துதிக்கும் சோதரிக்கின்றோம். இப்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பரமக்குடி குருசேகரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த நாட்களில் மிஷனரிமார்கள் வந்து காலை வைத்து முக்கியமான இடத்துல இவ்வளோ பெரிய கேம்பஸை கொடுத்து ஆண்டவரே எனக்குரிய 35 ஆண்டுகள் முன்பதாக இந்த இடத்துல சும்மா ஒரு அழகான ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் அதெல்லாம் நான் நினைத்து பார்க்கணும். சும்மா இவ்வளோ ஒரு மகிமையான காலங்கள். அந்த மீண்டுமாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், எப்படியாக வானத்தில் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து புதிய குடும்பங்களை கொண்டு வந்து எல்லாரும் இணைந்து சுவாமி இந்த இடத்துல அது பெரிய ஒரு சாட்சியுள்ள ஒரு ஊழியத்தை அவர் கட்டிகளுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து காத்து பலப்படுத்தும். இந்த குருசேகரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உயிர் தேர்ந்த உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குருசேகரத்தை நான் ஆசீர்வதிக்கின்றேன். பெருகட்டும், வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்லும். இங்கு ஒற்றுமை அன்பு புரோகத்திற்கு உதவி செய்யும். எந்த தீய சக்தியும் உள்ளே வராதபடி வேலையடைத்து பாதுகாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு ஆசீர்வதித்து காப்பதாக. பிரார்த்தனை. நம்பி வந்தேன்
வானத்தின் கீழ்